ஹலோ கைஸ், இப்போலாம் என் கேமராவை மறைச்சி பேசிகிட்ருக்கேன்னா எனக்கு எப்படி ப்ரோ உங்களுக்கு கேமரா எடுக்க ஆள் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ நீங்கள் வச்சுருக்க எல்லா கொஷின்ஸுக்கும் என்கிட்ட பதில் இருக்குது. கேமரா எடுக்க ஆள் இல்லை, நானே பாஸ் பண்ணி நானே எடுத்துப்பேன். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. உங்களுக்கு என்ன ஆகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய உங்களை சிரிப்பு வைக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட் வீடியோ போட்டுட்ருப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களை சிரிப்பு ஏற்றுவோம். அப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ பாட்டு தனியாக எடுக்கிற, அது ஒழுங்காக வராதுன்னு எங்களுக்கு எப்படி அதான் இப்போ நான் என்ன சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொல்கிறாங்க, நீ பாட்டு தனியாக எடுக்கிற, நீ பாட்டு எடுக்கிற, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது எனக்கு தெரியாது. அப்படியே என் ஃப்ரெண்டு ரக்கித் கூட சொல்லுவான், எனக்கும் எடிட்டிங் கற்றுத்தாடா அப்படின்னுவான். நீ கற்றுக்கோடா, நான் கற்றுக் கொடுத்தா அப்புறம் அசிங்கம் அப்புறம் எப்படின்னா அவனும் அப்படி போயிடுவாங்க. அப்புறம் என்ன, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். இப்போ இந்த பெரிய பெரிய இவங்களாம் இருக்காங்கல்ல யூடியூபர்ஸ், காத்தாடி கிளப்பு, மிஸ்டர் கேட்டவங்க, ராஜ்குமார், அவங்களாம் பெரிய லெவலில் இருக்காங்கங்க. அவங்கெல்லாம் எப்படியோ, நம்மளாம் நூபு கண்டென்ட் போடுறோம். ஆனால் நம்மளாம் இப்போ கூட நம்ம சேனலில் 28 27 தான் சம்திங் இருக்குது. என்ன பண்ணுறது, பரவாயில்ல, ஒரு 2-3 வருஷம் கிடச்சி ஒரு கே வந்துடும், அப்புறம் சந்தோஷமாயிடுவேன். ஏன்னா இப்போ என்னம்மா சில பேருக்கு டவுட் இருக்கலாம், 1K அடித்தாதான் இப்போ நீங்கள் மில்லியன் வியூஸ்லாம் போகிறீங்க. இப்போ உங்களுக்கு 30 சப்ஸ்கிரைபர்லேயே 100 சப்ஸ்கிரைபர்லேயே ஒரு 1 மில்லியன் ஒரு வியூஸ் ஏதாச்சும் ஒரு ஷார்ட்ஸாக வீடியோ போயிடுச்சு. அந்த வீடியோ 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த வீடியோக்கான காசை கொடுப்பாங்கங்க. அதான் நம்மளாம் இங்கே தான் இருக்கும். ஆனால் அவங்களாம் அங்கே இருக்காங்க. அவங்களாம் அப்போவே எப்படி சொல்கிறது, நம்மளாம் வேஸ்ட்டுங்க சொல்ல போனால். இவங்களை கம்பேர் பண்ணுன்னா நம்மளாம் மெயினாக. இப்போ நான் ஏன் பெரிய வீடியோவாக எடுத்து பேசிகிட்டு இருக்கேன்னா, என்னுடைய இஷ்யூவை சொல்கிறேன். இஷ்யூனா அந்த இஷ்யூ இல்லை, அப்படின்னா கை துவச்சிட்டு கழுவிட்டு போடுவாங்களே அந்த டிஷ்யூ பேப்பரை அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை. ரொம்ப நாளமாக ஆளக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் இல்லை. இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது மதியானம் லைவ் போகலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் புரியுது, லைவு சொல்கிறா, லைவ் 50 சப்ஸ்கிரைபர் எத்தனை தான் போடுவாங்களாம். அட பாவி. சரி. ஆமாம், நீ எங்கேருந்து வந்த? ஐயோ கேட்டானே, நான் இங்கே இருந்தேன், அதனால தான் வந்தேன். ஓஹோ, நான் சும்மா இங்கே பேசிகிட்டு இருக்கேன் வியூவர்ஸ் கிட்ட. நீயும் வரியா? வரேன். அப்புறம் மெயினான திங்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். மக்களே, மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரியா? மெயினான விஷயம் இதுவே நான் வந்துட்டேன் பாரு. மக்களே, அவன் சொன்னதை பண்ணிடுங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, இங்கெல்லாம் வீடியோ எடுத்து தராங்கன்னு. அது எடிட் கைஸ், அது எடிட்டு. அப்புறம் நான் இன்னும் இப்போ தான் பேஸ்கெட் பால் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் இந்த அம்மா சொல்லுவாங்க, கேளுங்க. ஆமாம், பேஸ்கெட் பால் சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம். என்னதுன்னா 10 செகண்ட்குள்ள எத்தனை பாயிண்ட் எடுக்கிறாங்களோ
எத்தனை பாயிண்ட் எடுக்கலையோ 10 செகண்ட்குள்ள 10 கோல் போட்டுடணும். எத்தனை பாயிண்ட் எடுக்கலையோ அத்தனை அடி அவங்களுக்கு அடி விழும். இதுதான் அந்த சேலஞ்சு. ஐயோ அடியா, பயமா இருக்கு. ஆமா அடி விழும். நான் தான் உன்னை மண்டையிலே அடிப்பேன் வேணும்னே. வியூவர்ஸ் இருக்காங்க கூட பார்க்க மாட்டேன். நாக்கு கூட்டுவேன். ஐ பொடி சும்மா. Game over.